கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தினத்தியான நண்பர்களே, இந்த தின தியானத்தின் மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ள கிருபை செய்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா, நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருக்கிறீங்களே தெரியாது, ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையினால் நம்மை இணைத்து இருக்கிறார். அதுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் தின தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 92:10 முதல் பகுதி. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இல்லையா, தாவீது ராஜா கேட்கிறாரு, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டா மிருகத்தின் கொம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். அதுதான் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ காண்டா மிருகம் ஸ்ட்ராங்கு, பலன் உள்ள மிருகம். அதுதான் சொல்றார், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்புக்கு ஒப்பதாக உயர்த்துவேர். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை, படிப்பை, வேலையை, தொழிலை, வியாபாரத்தை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இல்லையா, எப்படி காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை போல, காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் யாக்கோப்பை நீ வேரூன்றுவாயின்னு சொல்றார். எப்படி அந்த செடி வேரூன்றி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறது, அது போல வேரூன்று இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வேரூன்ற ஒரு வாழ்க்கையை கற்று தருவார், ஸ்ட்ராங் ஆக்குவார், உயர்த்துவார். அவர் உயர்த்தி அழகு பார்க்குற தேவன். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ராங் இல்லாத நிலைமை இருந்தாலும், இந்த நாள் முதல் கொண்டு வாழ்க்கையில் உங்களுடைய காரியத்தில் அவர் ஸ்ட்ராங்காகி உயர்த்த நல்லவராயிருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், செவிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடைச்சூட்டில் நாங்கள் வாழ உதேசியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.